ஆதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். தெரியும் ஆனா கொஞ்சம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்டன் கந்தன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொருள்குள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் சென்பும் நெங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருவையாறு திருப்பதிகம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிர வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாலொடும் பாடி களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இனமனாகு தழுவி ஏறு வருமன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்
திருச்சிற்றம்பலம். சிவநேய பெருமக்களே, எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத தில்லை நடராஜ பெருமான் திருவருளாலும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளாலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அறநருள் அறக்கட்டளையின் 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழாவில் ஒரு அங்கமாகிய தேவார பன்னிசை பயிற்சி அரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய தினம் இந்த பன்னிசை பயிற்சி அரங்கம் துவங்கும் முன் ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி நாம் சுருதி சேர்ப்போம். அதைத் தொடர்ந்து வகுப்பை நடத்துவோம். ஓம் நம சிவாய. 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 நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. முதலில் நால்வர் துதி. பூழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த பாடலை ஆண்கள் மட்டும் பாடுங்க. பூழியர்
மிக்க மகிழ்ச்சி. நன்றாக பாடினீங்க. ஒரு கை தட்டுங்க நீங்களா. விடியத நூறு உமை கொளமிகு கரியது விடியத வழி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் விடியத நூறு உமை கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கணபதி வர வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தென்கடம்பை தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அடுத்ததாக முதல் திருமுறையில் நேற்றைய தினம் முதல் பாடலும் பாடிட்டு வந்தோம். இன்றைய தினம் ஒவ்வொரு திருமுறையிலும் இரண்டாவது பாடல். துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க துணி வளர் சுடர்ச்சடை சுற்றி முடித்து சுடர்ச்சடை சுற்றி பணி வளர் கொள்கையர் பாரிடம் சூழ பணி வளர் ஆரிடமும்
வளர்கோலம் எல்லாம் செய்து அணி வளர் எல்லாம் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற பாச்சில் ஆச்சிரமத்து மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மணி வளர் மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே இந்த நான் பாடி விட்ட பிறகு நீங்கள் ஆரம்பிக்கிறத உடனே ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த ஆவர்த்தனம் முடிஞ்சு அடுத்த ஆவர்த்தனத்தில் தான் ஆரம்பிக்கணும். அதை பாருங்க. மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மணி வளர் மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் அகமலி அன்போடு தொண்டர் வணங்க அகமலி ஆச்சிராமத்து உரைகின்ற ஆச்சிராமத்து புகைமலி மாலை புனைந்தழகாய புகைமலி புனிதர் கொலாம் இவர் என்ன புனிதர் கொலாம் இவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்தரு காழி நகைமலி நற்றமிழ் ஞான சம்பந்தன் நற்றமிழ் ஞான தகைமலி தன் தமிழ் கொண்டிவை ஏத்த தகைமலி சாரகிலாவினை தானே சாரகிலாவினை தானே அடுத்ததாக விருது குன்றமா இரண்டாம் திருமுறையில் இரண்டாவது பாடல். விருது குன்ற மாமேருவில் நான் அரவானல் எரியம்ப விருது குன்ற மாமேருவில் நான் அரவா அம்பா. இந்த எரி அம்பான்னு பாடின பிறகு அதுக்கப்புறம் தாளம் எவ்வளோ இருக்கு பாருங்க. அரை ஆவர்த்தனம் தாளம் இருக்கு. அந்த அரை ஆவர்த்தனம் முடிஞ்சு அடுத்த ஆவர்த்தனம் ஆரம்பிக்கிறதுல அடுத்த வரியை ஆரம்பிக்கணும்.
விருது குன்ற மாமேருவில் நான் அரவானல் எரியம்ப விருது அரவானல் பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று உரைப்பதி என்னாலும் பொருது உரைப்பதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கணை கடல் காடி கமழ் பொழிலணி மாதோட்டம் கருதுகின்ற ஊர் கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கடுவினை அடையாவே கருத நின்ற கேதீச்சரம் கடுவினை அடையாவே கடுவினை அடையாவே கடுவினை அடையாவே ஏ ஏ ஏ மாடலாம் மண முரசன கடலின தொலிகவர் மாதோட்டத்து மாடலாம் ஆடலேருடை அண்ணல் கேதீச்சரத்து அடிகளை அணிகாழி ஆடலேருடை நாடோழார்க்கிறை ஞான சம்பந்தன் சொல் நவின்றெழு பாமாலை நாடோழார்க்கிறை பாடலாயின பாடுமில் பத்தர்கள் பரகதி பெறலாமே பாடலா பெறலாமே பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே ஏ ஏ ஏ
பாடு. அடுத்ததாக 3ஆம் திருமுறையில் 2வது பாடல் மங்கையர்க்கரசி. மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை, மங்கையர்க்கரசி வரிவளை கை மட மானி, வரிவளை பார்த்து பாடு. பங்கைய செல்வி பாண்டி மாதேவி, பங்கைய பணி செய்து நாள் தோறும் பரவ, பணி செய்து பொங்கழல் ஊருவன் பூதநாயகன், பொங்கழல் ஊருவன் நால்வேதமும் பொருள்களும் அருளி, நால்வேதமும் அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த, அங்கையர் ஆலவாயாவதும் இதுவே, ஆலவாயாவதும் இதுவே. பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறையனும் இவர் பணியும், அன்னலம் பெருசீர் ஆலவாயீசல் திருவடியாங்கவை போற்றி, கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு, இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்தவிற்றிருப்பவர் இனிதே, இன்னலம் பாட வல்லவர் இமையோர், இன்னலம் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே, ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே. இந்த மங்கையர்க்கரசி முதல் பாடலை பெண்கள் மட்டும் பாடுங்க. நான் ஆரம்பித்து வைக்கிறேன், நீங்கள் பாடி முடியுங்க. கடைசி அடுத்த பாட்டை ஆண்கள்லாம் பாடணும். பெண்கள் பாடி முடித்த பிறகு ஆண்களை நல்லா ஊக்கத்தோடு அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக நல்லா கை தட்டணும். நீங்கள்லாம் இதுமாரி அவங்க பாடி முடிச்சோன்னா நீங்கள்லாம் கை தட்டணும். ஒருத்தர் ஊக்கப்படுத்திக்கணும். நம்மளை நாமே ஊக்கப்படுத்திக்கணும். மங்கையர்க்கர
சுதியெல்லாம் சரியாக இருக்குது உங்களுக்கு, சுதி சேர்ந்து பாடுறீங்க. ஆனால் தாளம்தான் கொஞ்சம் தாளத்தோடு அந்த பாட்டு வரமாட்டேங்குது. பரவாயில்லை, ஏன்னா இந்த குறுகிய கால பயிற்சி இதில் நீங்கள் வந்து அவ்வளவு நான் 100க்கு 100 நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த குறுகிய கால பயிற்சியில் இந்த அளவு நீங்கள் பாடுறதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த கடைசி பாட்டு, பன்னலம் புணரும் இந்நலம் பாட அருமை, மிக நன்றாக பாடினீங்க. தாளமும் சரியாக வந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறையில் 2வது பதிகம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ, பொற்றுணை கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோ, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆண்கள் மட்டும் இப்போ பாடுனது அப்படியே பாடுங்க. சொற்றுணை வேதியன், சொற்றுணை இதில் ஒரு மெட்டை விட்டுட்டீங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே கீழே வந்துட்டு அப்புறம் திருப்பி கீழே இருந்து மேலே போய் முடிக்கணும். நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படி வந்துட்டு அப்புறம் கீழே இருந்து மேலே போகணும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்போ அங்கே தான் கொண்டு போய் முடிக்கணும். நீங்கள் முதல் தர பாடும்போதே மேலே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. நீங்கள் பாடுங்கம்மா. இப்போ இந்த பாட்டே சொற்றுணை வேதியன் இந்த முறைப்படி நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி 4வது வரியை கீழே கொண்டாந்து அப்புறம் கீழே இருந்து மேலே போய் முடிங்க. சொற்றுணை
என்னம்மா இவ்வளோ நான் அவங்களுக்கு சொல்லி நீங்கள் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? நற்றுணையாவது முதல் தர பாடும்போது கீழே கொண்டாடணும், அப்புறம் கீழே இருந்து மேலே போய் முடிக்கணும். அந்த நற்றுணையாவது இன்னொரு கவனிங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படி வந்து அப்புறம் நற்றுணையாவது நமச்சிவாயவே அந்த மாதிரி முடிக்கணும். மறுபடியும் பாடுங்க ஒரு தடவை. சொற்றுணை உங்களுக்கு அந்த டியூன் உங்கள் மனசில் இன்னும் பதியல. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டு பாடுங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் இல்லை யாரோ கடலினுள்னு சொல்கிற மாதிரி இருக்கு கேட்குது. கடலில் தான் பாடம். ஒரிஜினலாக புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கடலில், சில பேர் கடலினுள்னு பாடுறாங்க. கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இப்போ இது ஒரு டியூன். நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படி கீழே கொண்டாந்துட்டு அப்புறம் கீழே இருந்து மேலே போகணும். அடுத்த டியூன். நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணை ஞாபகம் வச்சுங்கோ. பூவின் கருங்கலம் பொங்கு தாமரை பூவின் கருங்கலம் ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே
இந்த பாட்டை எப்படி பாடணும் நம்ம சொல்லி கொடுத்தேன். 4 வரையும் முதல்ல 2வது காலத்தில் பாடணும். அப்புறம் 3வது வரையும் 4வது வரையும் முதல் காலத்தில் பாடி அந்த சொற்றுணை வேதத்தில் கடைசி வரி எப்படி பாடணுமோ அதே மாதிரி இந்த நாவினுக்கருங்களும் நமச்சிவாயவே பாடணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே பாடுங்க, ஆண்கள் பெண்கள் சேர்ந்தே பாடுங்க. ஒரு தடவை இந்த ஆர்டராக நீங்கள் பாடுறீங்களான்னு நான் பார்க்குறேன். பூவின் கருங்கலம் கோவின் மறுபடியும் அதே தான் செய்கிறீங்க நீங்கள். முதல் பாட்டில் நான் எப்படி பாடி காமிச்சேன்? கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது, நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே, நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே. இந்த மாதிரி பாடுங்க. கோவின் கருங்கலம் கோவின் பரவாயில்ல. என்ன இந்த எல்லாமே கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க. கொஞ்சம் ஞாபகத்தில் மனசில் பதிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேட்டு கேட்டு பாடலாம். அதுக்காக தான் நான் இந்த வருஷம் பாருங்க ரொம்ப பாட்டு போடலை. கொஞ்சம் பாட்டு போட்டாலும் இந்த 12 நாளும் திருப்பி அதே சொல்லி நல்லா உங்களுக்கு பாடல்களை ஒரு 10 பாட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சுத்தமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, இல்லக சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக முடிஞ்ச பாடு நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக. இப்போ ஆண்கள் பாடுங்க. முதல் பாட்டு சொற்றுணை வேதனை எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் ஆண்கள் பாடுங்க. இல்லக பரவாயில்ல. ஏதோ இந்த அளவு நீங்கள் பாடுறதுனாவது எனக்கு சந்தோஷம்தான். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன், மாப்பிணை தழுவிய பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ, நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கிடு கண் இல்லையே,
நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. ஏத்த வல்லார் தமக்கு. இந்த மாப்பிணை தழுவியை மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை பாடுங்க. நான் இப்போ சொன்ன அந்த ஆர்டர் வந்து நான் சொன்ன மாதிரியே இருக்கணும். மாப்பிணை நாப்பிணை பரவாயில்ல. அது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதை இன்னும் மனசில் பதியலை. கேட்டு கேட்டு பாடுங்க. அடுத்ததாக 5ஆம் திருமுறை 2வது பாடல். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். இந்த திருக்குறுந்தொகை பற்றி ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்க. நான் பத்திரிகைகளோட போட்டுக்கிறேன் நல்லா. திருக்குறுந்தொகை என்பது 5ஆம் திருமுறைக்கு அது பாவகை பெயர் தான், பண் பெயர் இல்லை. சில பேர் அதை பண்ணுன்னு நினச்சிருக்காங்க. அது இந்த பாவகை பெயர். திருநேரிசை, திருத்தாண்டகம், திருவிருத்தம், இப்படி ஒரு பாவகை பல பெயர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி திருக்குறுந்தொகைன்னா குறுகிய வரிகளை கொண்டது, குறுகிய வார்த்தைகளை கொண்டது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், இது ஒரு வரி. இது பார்த்தீங்களா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. குறுகிய தொகைகள் அந்த வார்த்தைகளை உடையதுனால குறுந்தொகை. அதற்கு சிறப்பாக சொல்லுவாங்க திருக்குறுந்தொகைன்னு. இது ஒரு பாவகை பெயர், பண் பெயர் அல்ல. இது வந்து மாயாமாளவ கௌள ராகத்தில் பாடுற ஒரு வழக்கம் இருந்தாலும் நாளடைவில் இது வந்து பல ராகங்களில் பாடப்பட்டு வருகின்றது. என்னுடைய வாத்தியாரெல்லாம் திருக்கலர் சுந்தர தேசிகர் அவர்கள்லாம், பெரிய பெரிய ஓதுவார்கள் எல்லாம், தருமபுரம் சாமிநாதன், மற்ற எல்லோருமே இந்த திருக்குறுந்தொகை எடுத்து அவரவர்கள் விருப்பப்படி ராகம் மெட்டமைத்து பாடி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த முறையில் தான் நான் உங்களுக்கு இந்த 2 பாட்டுமே எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. வேதநாயகன் சாருமதையிலையும் ஞானத்தால் தொழுவார் அரிகாம்போதிகளும் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அது ஞாபகம் வச்சுங்க. யாரும் கேட்டால் நீங்கள் சொல்லலாம், திருக்குறுந்தொகை என்பது பண்பெயர் அல்ல, பாவகை பெயர் அப்படின்னு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவேன் உனை நானலேன். ஞான தொழுவேன் ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு. ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே.
என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான். என்னை தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலன். தன்னை நானும் முன் என்னை தன் அடியான் என்று அறிதலும். என்னை தன் தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே. தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே. தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே. தன்னை நான் பிரான் என்று அறிந்தேனே. அடுத்ததாக 6ஆம் திருமுறையில் 2வது திருத்தாண்டகம். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும். அருமறையின் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை. திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை. கரியானை நான் முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பேசாத நாளெல் பிறவானாளே. இந்த தாளம் அவங்களுக்கு கூட வரணும். இந்த கண்ட நடைன்னு பெறுது. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இதெல்லாம் இந்த நீங்கள் சாதகம் பண்ணலாம். உங்களுக்கு ஓய்வு இருக்கிற நேரத்தில் இந்த தாளத்தினுடைய ஜதியை சொல்லி போட்டு பழகினீங்கன்னா தாளம் வந்துட்டோன்னா அந்த பாட்டு மெட்டு அதோடு வந்துடும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக். எல்லாரும் சொல்லுங்க வாயில். தக்க தக்கிட்ட அரியானை அந்தணர்தம் சிந்தையானை இருங்க. இந்த தாளத்தை அப்படியே போட்டு ஆண்கள் எல்லாம் இந்த தாண்டகத்தை பாடுங்க. நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அரியானை தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. ரொம்ப அருமையாக பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
உங்களுக்கு 100க்கு 100 மார்க். உங்களுக்கு இதே பாட்டை இப்போ இப்படி அவங்கெல்லாம் எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி நீங்களும் 100க்கு 100 மார்க் வாங்கணும். அரியானை அந்தணர்தம் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 100க்கு 100 மார்க். இந்த ஆண்டு இந்த பயிற்சியில் இந்த ஒரு பாட்டைனாவது நீங்கள் சுதியோடு தாளத்தோடு பாடுறீங்க பாருங்கள், அது எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஒரு பாட்டைனாவது நீங்கள் நல்லா சுத்தமாக 2 பேருமே 2 பகுதியுமே ஆண்கள் பெண்கள் 2 பகுதியுமே சுதியோடு தாளத்தோடு பாடிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக 7ஆம் திருமுறைக்கு போவோம். 7ஆம் திருமுறை 2வது பாடல் பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து பொன்னார் புலி தோலை மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே. மன்னே மாமணி அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. அன்னே இனி யாரை நினைக்கேனே. இனி யாரை நினைக்கேனே. இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் எரியச்சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. 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 இந்த ஏறார் முப்புறமும் அந்த பாட்டு அந்த 2வது காலம்னு சொல்லலாம். இதை பாராயண முறைன்னு சொல்லலாம். அதை எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை பாடி முடியும். ஏறார் முப்புறமும்
இருங்க, அந்த தாளத்தோட ரெண்டாவது காலம் சரியா வரல. ஏறார் முப்புறமும் எரியச்சிலை தொட்டவனை ஏறார் வாரார் கொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. பாரோர் பரலோகத்திருப்பாரே. 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 அன்பர்களே, அடுத்ததாக 8ஆம் திருமுறையில் ஒரு திருவாசகம். முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை முத்தினறி பத்தினறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பத்தினறி அறிவித்து பழவினைகள் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட சித்தமலம் அத்தன் எனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை செம்மை நலம் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் மும்மை மலம் அறிவித்து நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மையும் ஓர் அம்மை எனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கருளியவார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை இந்தின் இளம் பிறை போலும் நந்தி மகள் தன்னை ஞான கொழுந்தினை நந்தி மகள் தன்னை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே
பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்றிட தேவரும். சிவ சிவ என்ன சிவகதி தானே. 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 அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின். அன்பே சிவமாவது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அரகர என்ன அரியதொன்றில்லை. அரகர என்ன அரியதொன்றில்லை. அரகர என்ன அறிகிலர் மாந்தர். அரகர என்ன அறிகிலர் மாந்தர். அரகர என்ன அமரரும் ஆவர். அரகர அரகர என்ன அரும்பிறப்பன்றே. அரகர என்ன அரும்பிறப்பன்றே. அரகர என்ன அரும்பிறப்பன்றே. அரகர அரும்பிறப்பன்றே. முதல்ல கம்பீர நாட்டை, அடுத்தது இந்தோளம், அடுத்தது விஜயநாகரி, அடுத்தது பிருந்தாவன சாரங்கா, அடுத்ததாக உள்ளது பெகாக். மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை. மாணிக்க கூத்தனை மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை.
பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை பூணுற்ற மன்றுள் பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை யாரா கொண்டு போய் மேல் சட்சமத்தில் நிறுத்துறீங்க, நான் பஞ்சமத்தில் நிறுத்துறேன். பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை பூணுற்ற சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே ஆரறிவாரே. அந்த ரெண்டு லைனா சேர்த்து பாடுறேன், பாடுங்க. மாணிக்க கூத்தனை வண்தில்லை கூத்தனை பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை ஆணிக்க கூத்தனை சேணுற்ற சோதி சிவானந்த கூத்தனை ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே சேணுற்ற சோதி ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே ஆணிப்பொற்கூத்தனை ஆரறிவாரே. அன்பர்களே, இன்றைய தினம் 4 மணி முதல் 5 மணி வரை ஒரு திருமுறை இசையரங்கம் இருக்கின்றது. சென்னை தமிழிசை சங்கத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இங்கே திருமுறை இசையரங்கம் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதனுடைய ஆசிரியர் திருமுறை இசை மாமணி திருக்களர் நாகநாத தேசிகர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சற்று உடல்நிலை தள்ளாத நிலையிலும் இன்னமும் அந்த கல்லூரிக்கு சென்று மாணவ மாணவிகளை தயார் செய்து வருகிறார்கள். அவரும் வந்திருக்கின்றார். பக்கவாத்தியங்களுடன் மிக அருமையாக, சென்ற ஆண்டு மிக மிக அருமையாக பாடினார்கள். இந்த ஆண்டும் மிக மிக அருமையாக பாட இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இருந்து கேட்டு அந்த மாணவ மாணவிகளை நீங்கள் வாழ்த்த வேண்டும். நாகநாதன் அவர்கள் பல விதத்தில் எனக்கு வேண்டியவர். முதல்ல என்னுடைய குருநாதருடைய மகன் அவர். அவங்க அப்பா திருக்களர் சுந்தரேச தேசிகர்கிட்ட தான் நான் 5 ஆண்டு காலம் இந்த கபாலீஸ்வரர் கோயில் சாப்பிட்டு தான் நான் 5 ஆண்டு காலம் வளர்ந்தேன். எனக்கு கபாலீஸ்வரர் சாப்பாடு போட்டார். அவங்க அப்பா தான் எனக்கு பன்னிசை கற்றுக் கொடுத்தார். என்னை திருக்கடவுரில் என்னுடைய சொந்த ஊரில் அழைச்சிட்டு வந்தார் அவங்க அப்பா. மறக்கவே முடியாது. ஒரு பாடசாலையில் சேர்க்கறதுக்கு திருக்கடவுருக்கு எங்கள் வீட்டில் என்னை அழைத்து கொண்டு பாடசாலையில் சேர்த்து அவர்கிட்ட நான் படித்தேன். முதல்ல ஆசிரியருடைய மகன். அடுத்து எனக்கு மைத்துனர், அவருடைய தங்கையை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பந்தி,
அவருடைய மகனுக்கு தான் என் மகளை கொடுத்துருக்கேன். இப்படி எனக்கு 2-3 விதத்தில் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த ஒரு ரொம்ப வயதான காலத்திலும் தன்னுடைய திருமுறை பணியை மிக செம்மையாக செய்து வருகின்றார். அவர்களையும் அவருடைய மாணவ மாணவிகளையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களுக்கு நாம் உரிய இடத்தை கொடுத்துடணும். நம்ம கடைசியாக நிறைவாக பட்டினத்தாறு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். கச்சியே கம்பனே சிவனை வழிபடுபவர்கள் அனைவரும் தினந்தோறும் எப்பயாவது ஒரு முறையாவது இந்த பாடலை நீங்கள் பாடி சிவனை துதித்துவாங்கள். உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து புண்ணியவான்களாக ஆகுவீர்கள் என்று சொல்லி, நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோம், நலமுடன் வாழ்வோம் என்கின்ற அறநருள் மகா வாக்கியத்தை நினைவு கூர்ந்து இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்து கொள்வோம். ஓம் நம சிவாய என்கின்ற மகா பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சுதி சேர்த்து முடிப்போம். ஓம் நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.